Hello friends, welcome to கல்விக்கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரு ஒரிஜினல் கொஸ்டின், அதாவது ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து தரோ பண்ணுறதுனால இப்போ நடக்க போகிற எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஒன்வர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. The unit of heat is dash. 1 liter of water at 40 degrees Celsius is mixed with 1 liter of water at 60 degrees Celsius. The temperature of the mixer will be dash கேட்டிருக்காங்க. So third one is electricity is produced in dash. Fourth one is dash is a good conductor. ஸோ இது எல்லாமே புக் பேக்கில் இதில் இருக்க ஒன் வேர்டோட ஆன்சர்ஸை வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து தரோ பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் இருக்க ஒன் வேர்டு ஃபுல்லாக தரோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து பார்ட் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எனி 15 மொத்தம் 15 கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். மேக் ஏ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அட் ஹோம் விச் வி கெட் ஹீட் ஃப்ரம். அடுத்து வாட் இஸ் தெர்மல் எக்ஸ்பென்ஷன். ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நல்லா தரோ பண்ணிக்கோங்க. அடுத்து கேன் யூ ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரம் லெமன், ட்ரா த சர்க்கியூட் டயக்ராம் ஆஃப் சீரிஸ் கனெக்ஷன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து சில்வர் இஸ் அ குட் கண்டக்டர் பட் இட் இஸ் நாட் ப்ரிஃபர்ட் ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக் வயர்ஸ். வை? வாட் இஸ் செகண்டரி செல்ஸ் கிவன் எக்ஸாம்பிள்ஸ். இது வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டடாக வந்து கேட்குற கொஸ்டின். ஸோ இதை வந்து தரோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஃபைன் ஸ்லோ சேஞ்ச். வாட் இஸ் அ சொல்யூஷன்? கேன் deforestation be considered as a desirable change? explain. அடுத்து வந்து 20 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா fill in the blanks கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 21 வந்து what should be done if clothes of a person catched the fire accidentally? why? அடுத்து கொஷின் நம்பர் 22 why do traffic assistant wear a mask on duty? அடுத்து கொஷின் நம்பர் 23 arrange in a correct sequence. ஸோ கரெக்டான சீக்வன்ஸில் வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அடுத்து வந்து மேட்ச் ஷீட் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25 பாருங்கள். வாட் ஆர் த எசென்சியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ செல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26 வந்து கரெக்ட் அரேஞ்ச் இன் அ கரெக்ட் சீக்வன்ஸ். கொஸ்டின் நம்பர் 27 ரைட் த ஃபங்க்ஷன் ஆஃப் எபிக்ளாட்டஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28 நேம் த 5 இம்பார்ட்டன்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ரிப்பீட்டடாக வந்து எக்ஸாமில் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 23 என்ன அப்படின்னு 29 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் த 3 types of blood vessels, name the parts of the computer. ஸோ இதில் இருக்க 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தரோ பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ட் சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 கொஸ்டின் சூஸிங் 1 கொஸ்டின் ஃப்ரம் ஈச் பார்ட். ஸோ அல்லது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 5 மார்க், ஏதாவது 4 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போதும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.